ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட 102ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தில் கூட முதல் வார்த்தையில் திக்கற்றவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். மெய்யாகவே திக்கற்றவர்களை ஆண்டவர் நேசித்து எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை அவர்களுடைய வாழ்க்கையில் கொடுக்கிறார் என்பதை குறித்து இந்த வேதவசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் திக்கற்றவர்களுக்கு தகப்பனாக இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. திக்கற்ற பிள்ளைகளையும் திக்கற்றவர்களையும் தேவன் அதிகமாக நேசிப்பதினால் இப்படிப்பட்ட வார்த்தை இந்த சங்கீத புத்தகத்தில் நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் திக்கற்றவர்களாக இருப்பீர்கள் என்றால் தேவன் உங்களையும் அதிகமாக நேசிக்கிறார். உங்களை குறித்ததான எல்லா காரியங்களையும் அவர் பொறுப்பெடுத்து கொள்கிறார். ஏனென்றால் வசனம் சொல்கிறது, திக்கற்றவங்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு அநேக மனிதர்கள் ஜெபம் செய்யும்போது அநேகரை அலட்சியம் செய்கிறார்கள். ஆனால் நம்முடைய தேவன் திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் செய்வதில்லை. உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் ஒருவேளை சபையில் குடும்பங்களில் அநேகருடைய ஜெபத்தை அலட்சியம் செய்திருக்கலாம். ஆனால் நம்முடைய தேவன் திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை ஒருபோதும் அலட்சியம் பண்ணாத தேவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் எதை குறித்து திக்கற்றவர்களாக இருப்பீர்கள் என்றால், எதை குறித்தாவது தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுவீர்கள் என்றால் உங்களுடைய ஜெபத்தை தேவன் அங்கீகரித்து தேவன் அலட்சியம் பண்ணாதபடிக்கு அவர் அதை கேட்டு அதற்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அடுத்ததாக வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் எந்த காரியத்தை நீங்கள் தேவனிடத்தில் எதிர்பார்த்து ஜெபிக்கிறீர்களோ அந்த காரியத்திற்கு உடனே தேவன் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்று உலக பிரகாரமாக வேலைக்காக அநேக விண்ணப்பங்கள் அதிகாரிகளிடம் செல்கிறது. அநேக விண்ணப்பங்களை அவர்கள் அங்கீகரிப்பதில்லை. ஒரு சிலர் அவர்களுக்கு உறவுகள், அவர்களுடைய நெருக்கமானவர்கள், வேண்டியவர்களுக்கு அவர்கள் அங்கீகரித்து வேலையை கொடுக்கிறார்கள். ஆனால் நம்முடைய தேவன் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு நாம் எந்த காரியத்தை தேவனிடத்தில் கேட்கிறோமோ அந்த காரியத்தை தேவன் திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அவர் அலட்சியம் செய்யாதபடிக்கு அவருடைய விண்ணப்பங்களை அங்கீகரிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையின் பிரகாரம் இது உண்மையான வார்த்தை. தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட யாராக இருந்தாலும் தேவன் உங்களுடைய விண்ணப்பத்தையும் தேவன் அங்கீகரித்து நீங்கள் ஏறெடுக்கிற எல்லா ஜெபத்துக்கும் எல்லா வேண்டுதலுக்கும் தேவன் பதிலை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். திக்கற்றவர்கள் இந்த உலகத்தில் ஒருபோதும் சோர்ந்து போக தேவையில்லை. ஏனென்றால் தேவன் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். மனிதர்கள் ஒருவேளை நேசியாமல் விட்டுவிடலாம். ஆனால் தேவன் உங்களை நேசித்து உங்களுடைய ஜெபத்தை தேவன் ஏற்றுக்கொண்டு உங்களுடைய ஜெபத்தை அலட்சியம் செய்யாதபடிக்கு அதை அங்கீகரித்து தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் பதிலை கொடுக்கிறவராக இருக்கிறார். அதனால் தொடர்ந்து தேவனை இன்னும் அதிகமாக நேசிங்கள். அவர் தகப்பனாக தாயாக உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாங்கள். அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். திக்கற்றவர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிற இந்த காரியத்தை ஆண்டவரே, இந்த புதிய நாளிலே திக்கற்றவர்களாக ஒருவேளை இந்த வார்த்தை கேட்பார்கள் என்றால் அவர்களுடைய ஜெபத்தை நீர் அலட்சியம் பண்ணாத தேவன், அவர்களுடைய விண்ணப்பத்தை நீர் அங்கீகரிக்கிற தேவன் என்பதை அவர்கள் அறிந்து உம்முடைய சமூகத்தில் ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பத்துக்கும் நீர் பதிலை கொடுத்து நீர் அவர்களை ஆசீர்வதித்து நீர் உயர்த்த வல்லவராக இருக்கிறபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் ஒவ்வொரு திக்கற்ற பிள்ளைகளையும் ஒவ்வொரு திக்கற்றவர்களையும் நீர் நேசிக்கிறீர் என்பதை அவர்களுடைய வாழ்க்கையில் அறிந்து அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிட்டு எல்லா காரியங்களும் இடத்துல பெற்றுக்கொள்ள நீர் அவர்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.